வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட் டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஸோ, நம்ம கிட்ட இருக்க டேட்டா செட்ட 2 பார்ட்டா டிவைட் பண்ற ப்ராசஸ் தான் வந்து ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட். அதாவது ட்ரைனிங்க்குன்னு ஒரு டேட்டா செட்டையும், டெஸ்டிங்க்குன்னு ஒரு டேட்டா செட்டையும் ஸ்ப்ளிட் பண்ற ப்ராசஸ் தான். ட்ரைனிங்ல மாடல டீச் பண்ணுவோம். டெஸ்டிங்ல அந்த மாடல் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ, இதுதான் வந்து ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் செட் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்டிங்க்கு முன்னாடி ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்காக நம்ம வந்து டேட்டாவை அகைன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனிங் டெஸ்டிங்னு பார்த்தோம். இப்போ நான் வந்து இன்டர்மீடியேட்டாக வேலிடேஷன் செட்டுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் நடக்குதுல, அது மாதிரி தான் இந்த வேலிடேஷன் செட்டுன்றது. இதில் வந்து ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக 2ஆ தான் ஸ்ப்ளிட் ஆகும். ட்ரைனிங், டெஸ்டிங். 80% வந்து ட்ரைனிங்க்கும், 20% வந்து டெஸ்டிங்க்கும். பட் வேலிடேஷன் வரும்போது 70% ட்ரைனிங்க்கும், 50% வந்து வேலிடேஷனுக்கும், ரிமைனிங் 50% வந்து டெஸ்டிங்காகவும் டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் வேலிடேஷன். கிராஸ் வேலிடேஷன்றது என்னென்னா, இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ஸ்ப்ளிட் ஆகும்போது பயாஸ் இருக்கும். அந்த பயாஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிராஸ் வேலிடேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரே டைமில் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணாமல், டேட்டா செட்டை வந்து நிறைய பார்ட்ஸாக மல்டிபிள் டேட்டா செட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதனால் என்ன நடக்கும்னா, இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து மாடலோட அந்த ட்ரூ ஸ்ட்ரென்த் வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் வேலிடேஷன். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதை தான் வந்து ட்ரைனிங் செட்டுன்னு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் வார்ம் அப் மேட்சஸ்லாம் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதை வந்து வேலிடேஷன் செட்டுன்னு சொல்கிறோம். ரியல் வேர்ல்டு கப் மேட்ச்சை வந்து நம்ம வந்து டெஸ்ட் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக வார்ம் அப் மேட்ச் இல்லாமல் நீங்கள் வந்து ரியல் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா மேபி ஃபெயில் ஆகலாம். ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸை தான் ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட்னு சொல்கிறோம். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங்கில் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனுக்கும், டீப் லேர்னிங்கில் இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.